ஜூன் 27 உக்ரைனுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு செய்தியை சொல்றார். நாங்க இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்கிட்டோம். இனிமே ரஷ்யாவினுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இங்கே செல்லுபடி ஆகாதுன்னு சொல்றார். ஜூன் மாதம் இன்டர்செப்டார் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னவங்க ஜூலை மாதத்துல ரஷ்யா 1000 ட்ரோன்ஸை எங்க மேல ஏவுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி 500ல இருந்து 1000 ட்ரோன்ஸ் உக்ரைன் மீது பறந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னதோடு மட்டும் இல்லாம ரஷ்யா அதை செய்தும் காண்பித்தார்கள். இப்போ 2000 ட்ரோன்ஸ் ரஷ்யாவினுடைய இலக்காக தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 2000 ட்ரோன்ஸ் உக்ரைன் மேல பறந்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உக்ரைனால அதை சமாளிக்க முடியுமா? உக்ரைனுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினால அதை சமாளிக்க முடியுமாங்கிற கேள்வி இல்லை. அந்த கேள்விலாம் வேண்டாம். 2000 ட்ரோன்ஸ் ஒரே நேரத்தில் வானத்தில் பறந்து வருதுன்னா அது உக்ரைன் மட்டும் கிடையாதுங்க, எந்த நாட்டாலையும் அதிகமாக சமாளிக்க முடியாது. சரி, இதுக்கு நடுவில் இப்போ அமெரிக்காவினுடைய பேருதவி அப்படின்னு சொல்லக்கூடிய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் எல்லாமே உக்ரைனுக்கு போக போகுதே. ஸோ உக்ரைன் ஸ்ட்ராங் ஆகுறாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி நமக்குள்ள வரலாம். உண்மையிலேயே உக்ரைன் ஸ்ட்ராங் ஆகலை, எகெயின் அண்ட் எகெயின் அவங்க வீக் ஆகிட்டே இருக்காங்க. இது எப்படி சொல்கிறோம்? இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த ஒரு பதிவு வழியாக கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். எல்லாத்தையும் பார்த்துடலாமா? ஜூலை 10 ஜெலன்ஸ்கி அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட்டை கொடுக்கிறார். அதில் தான் 700ல இருந்து 1000 ட்ரோன்ஸ் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு எங்களுக்கு பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் அப்படின்னு சொல்றார். இந்த பவர்ஃபுல்லான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ட்ரோன் $30,000-$40,000 இருக்கலாம். ஆனால் அதை தடுப்பதற்கு மிசைல்ஸ் அப்படிங்கிறத செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ மிசைலை அவங்க அனுப்புகிறாங்க ட்ரோன்ஸுக்கு பதிலாக, ட்ரோன்ஸை அழிப்பதற்காக அப்படின்னா ஏகப்பட்ட கோடிக்கணக்கான லாஸ் அப்படிங்கிறத தினசரி உக்ரைன் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. அமெரிக்காவினுடைய உதவி பேட்ரியாட் மிசைல் சிஸ்டமும் F-16 ஒஃபென்சிவ் வெப்பன் அப்படிங்கிறதும் தான். ஸோ இந்த இடத்துல ட்ரோன்ஸை அழிப்பதற்கான இன்டர்செப்டார் ட்ரோன்ஸை பற்றியோ அதிகளவு ஆன்டி ட்ரோன் சிஸ்டத்தை பற்றியோ யாருமே அதிகமாக பேசலை. காரணம், அப்படி ஒரு சிஸ்டம் இருந்தது என்றால் ரஷ்யாவினுடைய என்டையர் ஒரு அட்டாக்கை உக்ரைனால தடுத்து நிறுத்தியிருக்க முடியும். பட் போதுமான அளவுக்கு அந்த சிஸ்டம் உக்ரைன் டீம் இல்லை, உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் டீம் இல்லை. இங்கே ஒஃபென்சிவ் வெப்பன் அப்படிங்கிறது இல்லாட்டி பெரிய அளவில் ரஷ்யாவை அடிக்கக்கூடிய வெப்பன்ஸ் அப்படிங்கிறத அமெரிக்கா கொடுக்க போகிறாங்க. $10 பில்லியன் அளவுக்கான உதவிகள் எல்லாமே கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நமக்கு பெரிய அளவில் செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருந்தது. ஆனால் உண்மையான செய்தி என்ன தெரியுமா? ஜெர்மனி தான் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க, மெர்ஸ் அவர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருந்தாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு பெர்லின் அவங்க கிரெடிட் எடுத்துக்கிறாங்க. மெர்ஸ் அவர்கள் எவ்வளோ உழைத்தார் தெரியுமா, அமெரிக்கா கூட எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தினார் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட தெரியுமாங்கிற கேள்வியை ஜெர்மனி கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உக்ரைனால ரஷ்யாவை அடிக்க முடியாது. எப்படி அடிக்க முடியாது? பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அவங்க கிட்ட இருக்குல்ல. இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை வச்சு ரஷ்யாவினுடைய ஒரு விமானத்தை உக்ரைனால தாக்கி அழிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. எப்படி முடியாது? ரஷ்யா அவங்களுடைய விமானத்திலிருந்து ஒரு ஏவுகணையாவது அட்லீஸ்ட் அவங்களுடைய ஏர்ஸ்பேஸில், உக்ரைனுடைய ஏர்ஸ்பேஸில் வந்து நின்று உக்ரைனுக்கு எதிராக அதை வீசினா மட்டும்தான் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைனால இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தை பயன்படுத்த முடியும். அதுதான் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட் உக்ரைனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ உக்ரைன் ஒஃபென்சிவாக அவங்களுடைய பேட்ரியாட் மிசைல் சிஸ்டத்தையோ இல்லாட்டி இந்த ஒட்டுமொத்தமான ஒஃபென்சிவ் வெப்பன்ஸையோ கொடுக்க முடியாது. உக்ரைனால செய்ய முடியறது என்னன்னா, ஒன்ஸ் ரஷ்யா எங்களை அடிச்சிட்டாங்க, நாங்கள் திரும்ப அடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிற அந்த உத்தரவு வரும் வரை வெயிட் பண்ணி அடிக்கிறது தான். அப்போ பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் கிடைச்சும் வேஸ்ட்டு தானா? ரஷ்யா அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய ஏர்ஸ்பேஸ்லேருந்து ஒரு விமானம் வழியாக ஒரு தாக்குதலை நடத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல இந்த பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் அனுப்பக்கூடாதான்னு கேட்டால் அனுப்பக்கூடாது. அவங்க நாட்டுக்குள்ளே வச்சு இதை இன்டர்செப்ட் பண்ணலாமே தவிர எதிரி நாட்டினுடைய எல்லைக்கு போய் ரஷ்யாவினுடைய எல்லைக்குள்ள பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு கண்டிஷனோடு தான் இப்போ உக்ரைனுக்கு கிடைக்கக்கூடிய கம்ப்ளீட் வெப்பன் பேக்கேஜ் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. நம்ம வெப்பன் பேக்கேஜஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது சாங்ஷன் பேக்கேஜஸை பற்றியும் பேசியிருக்கணும்ல. என்னையா இது என்ன ஹனிமூன் பேக்கேஜா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எஸ், அதை விட ரொம்ப கேவலமான பேக்கேஜாக ஐரோப்பிய ஒன்றியம் எல்லாமே அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ரஷ்யாவுக்கு எதிராக 18வது பொருளாதார தடைக்கான பேக்கேஜ் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சுருக்காங்க.
இந்த 18வது பொருளாதார தடை பேக்கேஜ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவினுடைய ரிஃபைனரி, ரஷ்யாவினுடைய வெப்பன் சிஸ்டம், ரஷ்யாவினுடைய ட்ரோன் மேனுஃபேக்சரிங் யூனிட், அதுக்கு எந்தெந்த நாடுகள், எந்தெந்த அமைப்புகள், எந்தெந்த நிறுவனங்கள் உதவுகிறார்கள், அவங்களுக்கு யாரெல்லாம் லாஜிஸ்டிக்ஸ் உதவிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, அந்த லாஜிஸ்டிக்ஸுக்கு யாரெல்லாம் இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க, இப்படின்னு சொல்கிற ஒவ்வொரு நெட்வொர்க்கையும் சூஸ் பண்ணி அந்த நெட்வொர்க்கில் யார் யார் யூரோப்பில் இருக்காங்க, இல்லாட்டி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் இருக்காங்க, இல்லை ஐரோப்பிய ஒன்றியங்களுடைய நட்பு நாடுகள் இருக்காங்க, இப்படிங்கிற எல்லாருக்கும் எதிரான ஒரு பொருளாதார தடையை விதித்திருக்கிறது ஐரோப்பிய ஒன்றியம். ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சாங்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பட் இது எல்லாமே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் கால் தூசி தான். ஏன்னா ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட்டை இன்னும் மேற்குலக நாடுகளாலையும் அதே நேரத்தில் அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளாலையுமே தடுக்க முடியல. யார் ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணுறாங்க, எங்கே இறக்குமதி பண்ணுறாங்க, எந்தெந்த நாட்டு கப்பல் இதற்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கே தெரிந்திருந்தா கூட அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகளில் மேற்குலக நாடுகள் ஈடுபடுவது கிடையாது. ஏன்னா அதுதான் உலக அரசியல். அவங்க மட்டும் அந்த ரஷ்யாவினுடைய ஷேடோ ஃப்ளீட் கச்சா எண்ணெய் முழுமாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், பிளாக் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வர்த்தகமும் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய எக்கானமியும் வீழ்ச்சி அடைந்து விடும். ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய கேஸ் இம்போர்ட்டர் லிஸ்ட்ல 3வது இடத்துல யார் இருக்காங்க கேட்டால் ரஷ்யா. ஐரோப்பிய ஒன்றியத்தில் ரஷ்யாவினுடைய ஆயில் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்திட்டு இருக்குன்னா, அவங்க பயன்படுத்தக்கூடிய 10 லிட்டர் கச்சா எண்ணெய் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பயன்படுத்துறாங்கன்னா அதில் 3 லிட்டர் ரஷ்யாவினுடையது அப்படின்னு சொல்றாங்க. மீதம் இருக்கும் ஒரு 4லேருந்து 5 லிட்டர் ரஷ்யா சார்பு இருக்கக்கூடிய வேறு நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா 2 லிட்டர் மட்டும்தான் ரஷ்யா சம்பந்தமே இல்லாத நாடுகளிடமிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் அவங்களுடைய கச்சா எண்ணெயை பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மை எல்லாமே நாமும் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மேற்குலக நாடுகள் இந்தியாவை பார்த்து மட்டும் கேள்விகள் கேட்பாங்க. இந்தியாவில் தைரியமா ரஷ்யாட்ட இருந்து நாங்கள் ஆயில் வாங்கியே தீர்வோம் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன? ஏன்னா இந்தியாவுக்கு தெரியும் எப்படி ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ரஷ்யாவினுடைய ஆயிலை யூஸ் பண்ணுறாங்க, எப்படிலாம் அவங்களுக்கு நெட்வொர்க் பண்ணி ரீரூட் பண்ணி நிறைய ஆயில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுலாம் இந்தியாவுக்கு தெரியும். அதனால தான் இந்தியாவை யாரும் அதிகமாக கேள்வி கேட்பது கிடையாது. அடுத்ததா ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய வெஸ்டர்ன் நாடுகளும் இருக்கிறார்கள். நிறைய வெஸ்டர்ன் நாடுகள் என்ன செய்கிறாங்கன்னா, ரஷ்யாவுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ், ரஷ்யாவுக்கு தேவையான குட்டி குட்டி உபகரணங்கள் இது எல்லாத்தையுமே கொடுத்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க. அட்லாஸ்ட் எல்லாருக்கும் என்ன தேவை? பணம் அப்படிங்கிறது தான் இங்கே தேவை. இங்கே அமெரிக்கா 10 பில்லியன் அமெரிக்க டாலருக்கான உதவி நாங்கள் செய்கிறோம், ஆனால் அந்த பணத்தை எங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தர வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கான எண்ட் பாயிண்ட் என்ன? பணம். உக்ரைனுக்கு உதவக்கூடிய ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கடைசியாக என்ன எதிர்பார்க்குறாங்க? உக்ரைனுடைய இயற்கை வளங்கள், உக்ரைனுக்கு தேவையான உதவிகளை செய்வதனால் உக்ரைனுக்கு அந்த அக்ரிகல்ச்சர் இதில் அவங்களுக்கான ஒரு ஷேர் பணம். அப்போ இந்த பணத்துக்காக ரஷ்யாவுக்கும் உதவி செய்யக்கூடிய மேற்குலக நாடுகள் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அந்த மேற்குலக நாடுகள் யார் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கும் இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் அவர்களுடைய என்வாய் கெலோக் அவர்கள் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்கார். இந்த கெலோக் அவர்கள் ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட்டாக இதை கொடுத்துருக்கார். அதன் அடிப்படையில் நீங்கள் என்னதான் தலைகீழாக நின்று தண்ணி குடித்தாலும் ரஷ்யாவுக்கு உதவக்கூடிய மேற்குலக நாடுகள் உதவி கொண்டே தான் இருக்கிறார்கள், இருப்பார்கள் அப்படிங்கிறது அவர் அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டாரு. இவர் அழுத்தம் திருத்தமா சொல்லும்போது வடகொரியா வேறொரு விஷயத்துல மிகப்பெரிய அளவுல ரஷ்யாவுக்குள்ள கால் வைத்து விட்டார்கள். இப்போ வடகொரியாவினுடைய ஆப்பிள்ஸ் எல்லாமே ரஷ்யாவினுடைய ஸ்டோர்லலாம் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. காரணம், நிறைய வடகொரிய வீரர்கள் உள்ளே வந்துட்டாங்க. வடகொரியா ரஷ்யா இணைந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. இன்ஜினியரிங் ஒர்க்ஸ், டிஃபென்ஸ், அதே மாதிரி ஃப்ரண்ட் லைனில் ரஷ்யாவினுடைய நண்பனாக வடகொரியாவினுடைய இராணுவ வீரர்கள் நிற்கிறார்கள், ட்ரூப்ஸாக நிற்கிறாங்க, மெர்சனரிஸாக மாறிட்டாங்க. டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் டீம்ஸ்க்கு 2 பேரும் சைன் பண்ணுறாங்க, மிசைல்ஸ் டெவலப்மெண்ட் செய்கிறாங்க, ட்ரோன்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கிறதுனால வடகொரியாவினுடைய அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸும் இப்போது ரஷ்யாவில் விற்கப்படுவதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அடுத்ததா ஆப்ரேஷன் வெப் அப்படிங்கிறது தான். அது என்ன ஆப்ரேஷன் வெப்? இது அசர்பைஜான் செய்ததாக சொல்லப்படுகிறது. அசர்பைஜான் உண்மையிலேயே ரஷ்யாவுக்கு நண்பன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அர்மேனியா, அசர்பைஜான் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா அர்மேனிய பக்கம் நின்றது. அப்போ அர்மேனிய பக்கம் நின்றது அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அர்மேனியா அசர்பைஜான் பிரச்சனையில் அர்மேனியா ரஷ்யாவிடம் இருந்து எந்த விதமான உதவியும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி தன்னிச்சாக முடிவுகள் எடுக்க ஆரம்பித்தாங்க. அர்மேனியா திடீர்னு ரஷ்யாவுக்கு எதிரான கலக குரலை எல்லாமே ஏற்படுத்தினாங்க. ஏன்னா நான் உனக்கு நகர்னோ கராபக் விஷயத்தில் நான் உனக்காக சப்போர்ட் பண்ணேன் அர்மேனியா, நீ எனக்கு எதிராக நிற்கிறியா அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு இடத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதன் பிறகு அது அப்படியே ஸ்மூத்தாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த அசர்பைஜான் இருக்குது பார்த்தீங்களா, அசர்பைஜான் துருக்கி சப்போர்ட் நாடு. துருக்கிக்கும் அசர்பைஜானும் எப்போதுமே இணைந்து தான் செயல்படுவார்கள். அதே மாதிரி அர்மேனியாவும் ரஷ்யாவும் இணைந்து செயல்படுவார்கள். ஸோ இந்த அசர்பைஜான் என்ன செஞ்சுருக்காங்க, அசர்பைஜானுடைய சில மக்கள் ரஷ்யாவில் குடியேறி இருக்காங்க. இந்த அசர்பைஜானில் இருக்கக்கூடிய இந்த ஒரு குழுவை உக்ரைன் கேன்வாஸ் பண்ணி பெரிய அளவில் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்களுடைய ட்ரோன்ஸை ரஷ்யாவுக்குள்ளே ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க.
ரஷ்யாவில் திடீர்னு ஆயில் ரிஃபைனரி, ரஷ்யாவினுடைய சென்ட்ரல் பகுதியாக இருக்கும், ஆயில் ரிஃபைனரிக்குள்ள ஒரு ட்ரோன் வந்து விழுந்துருச்சு, அதனால் ஆயில் ரிஃபைனரியில் தீப்பற்றி எரிகிறது. இந்த செய்தியெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். எப்படி இது சாத்தியம்? உக்ரைன்லேருந்து ஒரு ட்ரோன் ரஷ்யாவுக்குள்ள நுழைவது சாத்தியம் அல்ல. ஆனால் ரஷ்யாவுக்குள்ளேருந்தே ஒரு ட்ரோன் ரஷ்யாவினுடைய சில பகுதிகளை தாக்குவது மட்டும்தான் சாத்தியம். அப்படி இந்த உதவிகளை யார் செய்தார்கள் அப்படின்னு கேட்டால் அது அசர்பைஜானாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிற தகவல் இப்போது வெளியாகி இருக்கிறது. இதற்கு டெடிகேட்டடாக அசர்பைஜான் ஒரு ஆப்ரேஷனை ரன் பண்ணியிருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன் வெப் அப்படிங்கிறது. அசர்பைஜானை சார்ந்த நபர்கள், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய நபர்கள், அந்த அசர்பைஜானிஸ் நாட்டை சார்ந்தவங்க, அவங்க வழியாக இந்த ட்ரோன்ஸ் ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு ரஷ்யாவினுடைய மீடியா முழுவதுமாக பேசின ஒரு செய்தி இது. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் தான் ட்ரோன்ஸ் இம்போர்ட் பண்ணுறதுக்கு காரணம். அந்த ட்ரோன்ஸை வச்சு தான் உக்ரைன் அவங்களுடைய தாக்குதலை நடத்துது. அது எல்லாத்தையுமே சேட்டலைட் கம்யூனிகேட் வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்களுடைய இலக்கை தேர்ந்தெடுக்கிறார்கள், இலக்கை அடிக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற செய்தி இன்னைக்கு ரஷ்ய ஊடகத்தில் மிகப்பெரிய ஒரு டாக்காக மாறி இருக்கு. இதை நாங்கள் தான் செஞ்சோம், இதை நாங்கள் செய்யலை அப்படிங்கிறத அசர்பைஜான் இன்னும் சொல்லவில்லை. பட் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறதே ஒரு புதுமையான செய்தி தான். அசர்பைஜானுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக இருக்கட்டும், இல்லாட்டி அசர்பைஜான் இதை ஒத்துக்கொண்டது இல்லாட்டி நிராகரிக்கிறதா இருக்கட்டும், இதை பொறுத்து ரஷ்யா அசர்பைஜான் உறவில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் இங்கே நம்ம பார்க்கலாம். அடுத்ததா போக்ரோஸ்க் அப்படிங்கிற பகுதி. இந்த போக்ரோஸ்க் அப்படிங்கிற பகுதி தான் இப்போ பாயிலிங் பாயிண்ட். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் போக்ரோஸ் பகுதி ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு உக்ரைன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரஷ்யாவினுடைய ஃப்ரண்ட் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகிறத கொஞ்சம் தடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த போக்ரோஸ் பகுதியை மட்டும் முழுவதுமாக ரஷ்யா கையகப்படுத்திட்டாங்கன்னா செம்மையான ஒரு வெற்றியை ரஷ்யா பதிவு பண்ணுவாங்க. அந்த போக்ரோஸ் பகுதி தான் இப்போதைக்கு என்டையர் எய்ம், ரஷ்யாவினுடைய எய்ம். அதை பிடிக்கிற வரைக்கும் இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஊடகத்தில் ட்ரம்ப் அவர்களுடைய மனைவி மெலினா ட்ரம்ப் அவர்களை பற்றியான பல செய்திகளும் வெளியானது. செமி நியூடாக இருக்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கட்டும், கொஞ்சம் ஆக்வர்டாக இருக்கக்கூடிய புகைப்படங்களாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே ரஷ்ய ஊடகங்கள் பகிர்ந்தார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் வந்து உக்ரைனுக்கு உதவி செய்ய போகிறோம், இவ்வளோ நாள் ரஷ்யா வந்து நண்பனாக பேசுகிறாங்க, என்கிட்ட பேசி முடிச்ச 24 மணி நேரத்தில் அவங்க அட்டாக்கை தொடங்கிடுறாங்க, குண்டுகளை வீசிடுறாங்க, எனவே ரஷ்யாவுக்கு எதிராக நாங்கள் 50 நாட்கள் கெடு கொடுக்குறோம் அப்படிலாம் சொல்லியிருந்தார்ல. அந்த முடிவுக்கு யார் காரணம்னா மெலினா ட்ரம்ப் அவர்கள் தான் காரணமா. இந்த மெலினா ட்ரம்ப் அவர்கள் தான் யுத்தத்தினுடைய பெர்ஸ்பெக்டிவை எனக்கு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுவாங்க, இந்த யுத்தம் யாருக்காக நடக்கிறது, எங்கே நடக்கிறது அப்படிங்கிறத எனக்கு சொல்லி புரிய வச்சுட்டாங்க மெலினா ட்ரம்ப் அவர்கள். எனவே நான் உக்ரைனுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தார். ஸோ மெலினா ட்ரம்ப் அவர்கள் உக்ரைனுடன் எப்படி நெருக்கமானவர்கள் அப்படிங்கிறதை காண்பிக்கும் வகையாக மெலினா ட்ரம்ப் உக்ரைன் இதனுடைய ரிலேஷன்ஷிப் மொத்தமாக இன்னைக்கு ரஷ்யாவினுடைய ஊடகத்தால் தோலுரிக்கப்பட்டது. இதை தவிர இனி அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவினுடைய உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு முக்கியமான சில அப்டேட்ஸை நம்ம வியூகம் வழியாக பார்த்துருக்கோம். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. அதுக்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டியது தமிழ் வியூகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான். நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லாட்டி டீச்சர்ஸுக்கு, ஏன்னா நிறைய நல்ல டெப்த்தான கண்டென்ட் தான் இது எல்லாமே. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.